நம்ம வண்டி சர்வீஸோடு தான் போகிறோம். வண்டி கிட்டத்தட்ட எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ இந்த வண்டியை எடுத்துகிட்டு கொண்டு போய் என்னென்ன பிரச்சனைன்னு சொல்லி ஒன்று ஒன்றா இப்போ ரெடி பண்ணணும். வண்டியை கொண்டு போய் ரெடி பண்ண கொடுக்க போகிறேன். ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க வண்டி. கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆச்சு கிட்டத்தட்ட எடுத்து. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஒரு வீடியோ ஒன்று போட்டல, அந்த வீடியோ பார்த்தா வந்து லாஸ்ட்டாக வண்டி கிட்டத்தட்ட எடுத்தேன். இப்போ இன்னொரு பிரச்சனை என்னென்னா வண்டி மீட்டர்லாம் ஆன் ஆகும். வண்டி மீட் ஆன் ஆகும். ஆனால் பார்த்தீங்கன்னா வண்டி பார்த்தீங்கன்னா ரன்னிங் வண்டி, செல்ஃப் ஒர்க் ஆகாது. இந்த வண்டியை தான் இப்போ டோட்டலாக ரெடி பண்ணோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம பர்த்டே வந்து இன்னும் 20 days பக்கம் வரப்போகுது. இப்போதைக்கு எனக்கு வண்டி கன்ஃபார்ம் வேணும்னு சொல்லி இப்போ நம்ம தான் ரெடி பண்ண கொடுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டு ஜாலியாக ஒரு ரவுண்ட் மட்டும் போயிட்டு அதுக்கப்புறம் வண்டியை பார்த்தீங்கன்னா எங்கே கொண்டு போய் ஒன்றும் இப்போ தள்ளி விட்டு ஸ்டார்ட் பண்ணணும். ஒட்டு ஸ்டார்ட் ஆகலை. வண்டியில் என்னென்ன பிரச்சனைனா கியர் போட்டால் வந்து செல்ஃப் ஒர்க் பண்ணாலுமே செல்ஃப் ஒர்க் ஆக மாட்டேங்குது. அது போக பார்த்தீங்கன்னா செல்ஃபு நார்மலாகவே ஒர்க் ஆக மாட்டேங்குது. ட்ரௌசரை போட்டு நான் ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கேன். அதுவே ஒரு மாதிரி ஆக்வர்டாக தான் இருக்குது. எனக்கு என்ன வருத்தம்னா வண்டி நம்ம இப்படி வச்சுருக்கோமே, என்னடா ஆச்சு இத்தனை நாள் வந்து இந்த வண்டி நான் ரொம்ப ஆசைப்பட்டு எடுத்த ஒரு வண்டி. நான் எந்த வண்டிக்குமே இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் எதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபீல் பண்ணதே கிடையாது. ஆனால் அந்த வண்டி கிட்டத்தட்ட ஒரு 1 month 3 month பார்த்தீங்கன்னா வெளிலவே நின்றுச்சு. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனை இருந்துச்சு இந்த வண்டியில். வண்டிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் வந்து இந்த வண்டினால மற்றவனுக்கு 4-5 பிரச்சனை இருந்துச்சு. அதனால பார்த்தீங்கன்னா நான் வண்டி எதுவும் எடுக்காமல் தான் கொஞ்ச நாள் இருந்தேன். ஆனால் இதுக்கப்புறம் ஓகே நம்ம பர்த்டே அன்றைக்கி தான் நம்ம வண்டி எடுக்கணும்னு சொல்லி போன வருஷம் பர்த்டேக்கு நான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனால் அதனால் இந்த வருஷம் பர்த்டேக்கு நம்ம கன்ஃபார்ம் ரெடி பண்ணி ஆகணும். என்ன ஆனாலும் பரவாயில்ல, இந்த வருஷம் பர்த்டேக்கு நம்ம வண்டி கையில் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி. எனக்கு என்ன இன்னொரு ஒரு இதுதான், சீக்கிரமாக ஒரு இன்னொரு 3-4 நாளில் வந்து எனக்கு இந்த வண்டி கொடுத்தாலும் எனக்கு ஓகே தான். ஏன்னா எனக்கு வண்டி இந்த ஒரு நாள் இல்லைனாலுமே எனக்கு இந்த நம்ம வீட்டில் இப்படி கூட நிற்கட்டும், ஆனால் வண்டி இல்லாமல் நிற்கக்கூடாது. அப்படி ஒரு கிரேஸு, அப்படி ஒரு எண்ணம் எனக்கு. ஐயோ என் வண்டி நம்மளை விட்டு போயிடுமோ அப்படி ஒரு எண்ணம். ஆனால் எக்கான ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம மாப்பிள்ளையை பார்த்தீங்கன்னா விட்டே கொடுக்க மாட்டேன். இந்த விஷயத்துலையும் நிறைய எவ்வளோ பெரிய 200cc இருந்தாலும் சரி, 390cc இருந்தாலும் 1000cc இருந்தாலுமே வண்டி அவனுக்கு ரொம்ப பிடிக்கின்ற மாதிரி தான். எனக்கு ரொம்ப என் வண்டி ரொம்ப பிடிக்கும். அது ரெண்டாவது என்னென்னா என் வண்டியில் ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் இருக்குது. பிரேக் அவுட்டு, அதுக்கப்புறம் தான் ஹேண்டில் பார் பார்த்தீங்கன்னா அந்த வால் பாரைக்கில் போட்டு ஹேண்ட் பார் பிரேக்கு, அது இல்லாமல் நிறைய எக்ஸ்ட்ரா நிறைய பிரச்சனை இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நியூ இயர் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிளான் ஒன்று பண்ணி வச்சுருக்கேன். பர்த்டே அன்றைக்கி எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் எந்த மாதிரி இடத்துக்கு போகலான்னு சொல்லி இன்னொரு வரைக்கும் எனக்கு மைண்ட் தாட் இல்லை. ரெண்டாவது என்னென்னா எனக்கு ஒரு நல்ல போகாத பிளேஸ் போகணும். புரியுதாங்க உங்களுக்கு? போன பிளேஸ்க்கு எங்கேயுமே போகக்கூடாது. போகாத பிளேஸ்க்கு எங்கேயா போகணும்னு சொல்லி நான் வந்து நினச்சிட்டு இருக்கேன். அது எங்கே போகிறதுனே தெரியாமல் இன்ன வரைக்கும் பிளான் இல்லை. இன்னும் 5 days அதுவும் முடிவு பண்ணிடுவேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி அதுக்குள்ளே ரெடி பண்ணணும். நான் போகிறது நம்ம பிளான் பண்ணுறது ஓகே, ஆனால் போகிறதுக்கு காடி வேணும்ல, அந்த காடி ரெடி பண்ண தான் இப்போ நான் போயிட்டுருக்கேன். இன்னும் ஒரு 2 days 3 days வந்து வேணால் எனக்கு ரெடி பண்ணி கொடுத்துறேன்னு சொல்லி ஒரு பையன் சொல்லியிருக்கான். அந்த பையனை பக்கத்தில் பற்றி போயிட்டுருக்கேன். இப்போ வந்து நம்ம ஜாலியாக பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் போயிட்டு திரும்பி பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கடைக்கு தான் போயிட்டுருக்கோம். அந்த கடை எங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்துலேயே தான் இருக்குது. அதுக்கு பின்னாடி தான் நான் தான் சம்மந்தமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கிட்டு போயிட்டு வந்தேன். இன்னொரு என்ன பிரச்சனைனா எனக்கு என்னென்னா பட்ஜெட் எவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லி தெரியல. ஏன்னா 2 டயருமே அவுட்டு, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நார்மல் சர்வீஸ் ஒன்று கொடுக்கணும். அதுக்கப்புறம் முக்கியமாக செல்ஃப் ரெடி பண்ணணும். டயரு கூட ஓகே விடுங்க, டயரு கூட நான் கம்மியாக காஸ்ட்டில் போட்டு செகண்ட்ஸ் டயர் கூட வாங்கிட்டு கூட இந்த ட்ரிப் முடிச்சுட்டு கூட நம்ம அடுத்த டைம் வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஆனால் அது போக பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த வண்டி தரமாக ரெடி பண்ணணும். அதுக்கப்புறம் இன்னும் பிளாக் கலரில் மாற்றணும். அதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு முக்கியம். என்ன பண்ண போகிறேன்னு தெரில, பார்ப்போம். இன்னும் கொஞ்ச நாளோட இந்த வண்டி எனக்கு பிளாக்காக மாற்றினால அவ்வளோ சந்தோஷங்க. ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். ஏன்னா எனக்கு இந்த கலர் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் எனக்கு வந்து பிடிக்காம தான் எடுத்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா போக இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருச்சு. அதுவும் இல்லாமல் இந்த கலரில் பார்த்தீங்கன்னா என்னோட ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி கலரில் என்கிட்ட ஒன்று தான் இருக்குது. அப்போ வந்து என் பசங்க கலர் தெரிஞ்சிடும். ஓகே இந்த வண்டி கலரில் ஒன்றே நம்ம பாயிண்ட் ஒரு ஆள்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த நேம் இருக்கணும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னும் மாடிஃபை பண்ணால் நம்ம தரமாக மாடிஃபை பண்ணணும். சும்மா ஏன்னா அந்த நல்லா மாடிஃபை பண்ணாலும் அது வந்து வேஸ்ட் ஆயிரும். அதான் நம்ம பிளான் பண்ணி பொறுமையாக பண்ணலாம். அது போகும்போது பார்த்தீங்கன்னா பிரேக்கை மாற்றணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லிவர் பார்த்தீங்கன்னா டோட்டலாக போயிடுச்சு.
உங்களால் பார்த்தாலே லிவர் பார்த்தீங்கன்னா டோட்டலாக போயிடுச்சு. அது ஒன்றும் பார்த்தீங்கன்னா ட்ராக் ஷூ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தேஞ்சிருக்கு. அது ஃபுல்லாக தேஞ்சு அந்த பேடே அடி வாங்குற ஸ்டேஜில் இருக்குது. பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்து கடை தான். அந்த பையன்ட்ட கேட்டிருக்கேன், கம்மியாக கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு. ஏன்னா ஷோரூமில் விட்டால் கொஞ்சம் ஹை ரேஞ்சாக கேட்குறானுங்க. அது ஒன்று தான் சரி, அதனால் பார்த்துக்கலாம், இந்த பையன்ட்டே கொண்டு போய் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி வேணா இப்போ நான் அந்த பையன்ட்டை கொண்டு போய் கொடுக்க போகிறேன். பையன் கிடையாது, ஒரு அண்ணா தான். அந்த அண்ணா என்ன சொல்கிறாங்க இது சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு ஃபஸ்ட் நம்ம அந்த கடைக்கு போவோங்க. இன்னும் பேச வேண்டியதான் நிறையா இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா ஹேங்கிள், எனக்கு இந்த மோட்டோ ஹேங்கிள் எப்படி வைக்கணும்னு 2வது பட்சம் தெரியல. வீடியோஸ் பார்த்தீங்கன்னா மற்ற இடத்துல போய் நம்ம வந்து கேமரா என் ஃபேஸ் வச்சு மற்ற இடத்துல நம்ம வ்ளாக் பண்ணோம்ல, அந்த வ்ளாக் பண்ணும்போது எதுனா எனக்கு ஒரு என்னடா இது, இந்த இடத்துல போய் நம்ம இப்படி பேசணுமா, நம்ம எல்லோரும் ஒரு மாதிரி பார்க்குறானுங்க அப்படின்ற ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் வந்து நிறைய பேர் வ்ளாக் பண்ணுறாங்க. நான் அந்த பசங்களாம் எப்படி தான் வ்ளாக், ஏன் அந்த நிறைய யூடியூபர்ஸ்லாம் நிறைய பேர் மோட்டோ வ்ளாக்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாம் எப்படா இதெல்லாம் வந்து பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி எனக்கே ஒரு மாதிரி இருக்குது. நம்மளுக்கே பிடிச்ச மாதிரி இருக்குது. இவங்களாம் எப்படி டெய்லி வீடியோஸ் தான் பண்ணி ஒருவேளை பண்ண எல்லாம் பழகிருமோ, பண்ண எல்லாம் தெரிஞ்சிடும். ஓகே இதான் பண்ணுறாங்க அதெல்லாம் பண்ணுறாங்கன்னு ஒருவேளை தெரிஞ்சிருமோ நம்ம. மாப்பிள்ள நான் இந்த போய்ட்டு லெஃப்ட்டு திரும்பினா கடை. இந்த லாக் பண்ணி கொடுக்க போகிறாருன்னு தெரில, பார்ப்போம். ஸ்டாப் லக் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு போக வேண்டியதான். ஆனால் நான் எதிர்பார்த்த அளவுக்கு வண்டி கரெக்டாக கிடச்சி. கடை இன்னைக்கு இல்லை, கடை பூட்டியிருக்கு. என்ன பண்ணுறது, திரும்பி கொண்டு போய் வண்டி நிப்பாட்ட முடியாது. என்ன பண்ணலாம், என்னங்க பண்ணுறது. எனக்கு வண்டியில் பெட்ரோலும் அடிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா பெட்ரோல் அடித்து பல வருஷமாச்சு. எவ்வளோ கிடச்சுன்னு வேறு தெரியல லாஸ்ட்டாக. என்னங்க பண்ணுறது, அவர் நம்பர் கூட என்கிட்ட இல்லை. நான் நாளைக்கு தான் வந்து விடணுமோ. சரி நான் என்னமோ எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன், கடை இருக்கும், கொண்டு இன்றைக்கே கொடுத்துடலாம். இப்படி ஆகிப்போச்சு. நம்ம ஒன்று நினச்சிட்டு வந்தால் அது ஒன்று நடக்குதுங்க. ஏடா இந்த வழியை தடை பண்ணி வச்சிருக்கீங்க, போகலாமா? போகிற வீட்டு வழி நம்மளுக்கே தெரியலனா இப்படி இந்த வழியாக போகலாம். நான் அந்த வீடு லாக் பண்ணி வச்சுருக்கானுங்களே. நம்ம இதிலே போவோம், பொறுமையாக போவோம். ஏன்னா நம்ம வந்து கோப்ரோலாம் யூஸ் பண்ணலங்க. நான் வந்து ஃபுல்லாமே ஐஃபோன் தான் யூஸ் பண்ணுறதுனால அது வந்து கேமரா ஆங்கிள் வந்து நான் எதுக்குள்ளே வச்சுருக்கேன்னா, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு துணி மாதிரி இருக்கும், நம்ம தாடை கிட்ட இருக்கும், கரெக்டாக தாடி வைக்கிற இடத்துல இருக்கும். அதில் அப்படியே சொருகி வச்சு அதை வச்சு தான் கேமரா ஒயிட் ஆங்கிள் போட்டு எடுத்தால் சூப்பராக இருக்கும். அதான் பண்ணுறேன் நான். இப்போ என்ன பண்ணுறது, இப்போ 2வது என்னென்னா இப்போ எந்த கடைகளில் கொண்டு போய் விடுறதுன்னு தெரியலையே. வேறு தான் நல்ல பையன், தெரிஞ்ச பையன் யாராவது தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுக்கலாம். எக்ஸாஸ்ட் வச்சதாலே இது ஒரு பிரச்சனைங்க எனக்கு. எங்கே வேணாலும் எல்லோரும் ஒரு மாதிரி பார்க்குறானுங்க. ஆனால் நல்லா இருக்கு, இது நல்லா இருக்குடா அப்படின்ற மாதிரி ஜாலியாக வச்சு வரலாம் என் வண்டியில். எனக்கு எக்ஸாஸ்ட்டு போட்டு ஓட்டுறது ரொம்ப பிடிக்கும். ஆனால் அது பார்த்தீங்கன்னா லீகலான எக்ஸாஸ்ட் வாங்கி போடணும் மாதிரி இருந்தால் ஒரு எப்படியும் ஒரு 80-50 அந்த மாதிரி சம்திங் செலவாகும். நம்ம அந்த அளவுக்குலாம் பெரிய பட்ஜெட்லாம் ஒன்றும் போட போகிறது கிடையாது. நம்ம வாங்குறது 4000 சைலன்சரு, 5000 சைலன்சரு, இதுவே நம்மளுக்கு போதுமானது தான். இப்போ எதுக்கு வண்டி இட்டு வந்தேன்னு எனக்கே தெரியலையே. இது தெரிஞ்சிருந்தால் நான் மெயின் ரோட்லேயே கொண்டு போய் கொடுத்துருப்பேன்.